விலைக்கிரயம் அப்படின்னு. விலைக்கு நாம் எல்லாம் வாங்கப்பட்டு இருக்கிறோம். யாருகிட்ட இருந்து? யார் வாங்கினா? பிசாசுகிட்ட இருந்து இயேசு ஆண்டவர் விலையை கொடுத்து வாங்கியிருக்கிறார். என்ன விலை கொடுத்தார்? தன்னுடைய ரத்தம் அல்லது தன்னுடைய உயிர் அல்லது தன்னுடைய வாழ்க்கையை, ஜீவனையே கொடுத்து. அந்த உயிர் ரத்தத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம உயிர் போகணும்னா நமக்கு எல்லா ரத்தமும் இழந்துட்டோம்னா நம்ம உசுறு போயிடும். அப்ப நம்முடைய உயிர் எதுல இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு. ரத்தத்துல ஜீவன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ரத்தத்தை அவர் விலைக்கரையமாக கொடுத்து, விலையாக கொடுத்து நம்மளை எல்லாம் விலையேற பெற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. விலையேற பெற்ற ஆத்துமாக்களாகிய நம்மை அவருடைய விலையேற பெற்ற உயிரை கொடுத்து அல்லது ஜீவனை கொடுத்து அல்லது ரத்தத்தை கொடுத்து அவர் பிசாசுகிட்ட இருந்து விலக்கரையமா வாங்கியிருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் எப்ப விற்கப்பட்டோம் அப்படின்னாக்கா, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம அந்த பழத்தை தின்னுட்டு மனித வர்க்கத்தையே, மனித குலத்தையே வித்துட்டாங்க. யாருகிட்ட? பிசாசு கிட்ட. அப்ப அங்கிருந்து அப்படியே இன்னைக்கு காலையில கொஞ்சம் அதை தியானித்து பார்த்தேன். ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு தான் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள, இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய வல்லமையை ஆண்டு கொடுத்தார். இந்த பிரபஞ்சமே நீ ஆண்டு கொள்ளு அப்படின்னா எல்லாத்தையும். ஆனா ஆதாம் கீழ்ப்படியாம ஏவாள் சாப்பிட்டு கொடுத்தாருல்ல. நான் இப்போ ஒரு சமயத்துல ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டேன். ஏவாள் சாப்பிட்டுட்டு ஆதாம்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம். இவனுக்கு தெரியும் இந்த சாப்பிட்டா செத்து போயிடுவோம்ட்டு, இந்த பழத்தை சாப்பிட்டா செத்து போயிடுவோம். அவரு அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, ஏவாள்லாம் கொடுக்கல, இவன் தான் பறிச்சு சாப்பிட்டான் அப்படின்னு. அவன் கையிலேருந்து எடுத்து, ஐயோ ஏவாள் செத்துட்டா நம்ம மட்டும் உயிரோட இருக்கக்கூடாது, நம்மளும் செத்து போயிடுவோம்ட்டு ஏவாள் அவ்வளவா நேசித்ததுனால இவன் வாங்கி சாப்பிட்டான் அப்படின்னாரு. ஒரு புது ரெவல்யூஷன். அதனால எப்படியோ சாப்பிட்டதுனால, அந்த கீழ்ப்படியாததுனால பாவம் உள்ளார வந்துச்சு. ஆளுமை கெப்பாசிட்டி இழந்து போய் பிசாசுக்கு மனித குலத்தையே வித்துட்டாங்க. பிசாசு நம்மளெல்லாம் அவன் தந்திரமா வாங்கிட்டான், வஞ்சித்து. அந்த வஞ்சித்து வாங்கப்பட்ட நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேர்மையாய், நேர்வழியில உண்மையாய், அவர் உண்மையாய் நடந்து பழுதற்ற பலியாக அந்த 613 கட்டளையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்மையாய் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை விலக்கரையமாக தன்னுடைய உயிரை கொடுத்து பிசாசிட்டிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். அதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனம் என்ன சொல்லுன்னு பாருங்க. ரோமர் 5:18-19. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் என்னை ஆரம்ப காலத்துல என்னை ரொம்பவும் கவர்ந்த வார்த்தை. இன்னைக்கு ஒருவருடைய கீழ்ப்படிதல் இன்னைக்கு அநேகரை நீதிமானாக மாற்றக்கூடுமானால் உன்னுடைய என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும்? கொஞ்சம் யோசிப்பா.
இன்னைக்கு இயேசு ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னாக்கா, அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். சில பேர் புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிறாங்க, நிறைய பேர் கீழ்ப்படிதலை குறித்து நிறைய புத்தகம் நான் படிச்சிருக்கிறேன். அதுல ஒரு புத்தகம் என்னால் மறக்கவே முடியாது. ஆசீர்வாதத்தினுடைய முதல் படியே கீழ்ப்படி அப்படின்னு. என்னது? ஆசீர்வாதத்தினுடைய முதல் ஸ்டெப்பே கீழ்ப்படி தான். கீழ்ப்படினா கீழே இருக்கிற படி இல்லை, நீ என்னாலும் வார்த்தைக்கு கீழ்ப்படியது தான். ஆசீர்வாதத்துக்கு முதல் ஸ்டெப்பே அதுதான். இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் கஷ்டப்படுறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு வறுமையா இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோம், ரொம்ப அங்கலாய்க்கிறோம், நம்ம புலம்புறோம், எல்லாம் செய்கிறோம், அழுகுறோம், ஆண்டவர்கிட்ட போயிட்டு அழுகுறோம், மன்றாடுறோம். இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஆண்டுடைய ஃபார்முலா தப்பு வராது. நீ அதுல கோட்டை விட்டாதான் உன் வாழ்க்கையில தப்பு வரும். மேக்ஸ்ல ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க, சூத்திரம் அப்படின்வாங்க. அந்த சூத்திரத்துல தப்பு கிடையாது. சூத்திரத்தின் படி, அந்த ஃபார்முலா படி அந்த மேக்ஸை ஒழுங்கா போட்டோம்னா ரிசல்ட் என்னது? கரெக்டா கிடைக்கும். அந்த சூத்திரத்தை நீ மறந்து போய் அதுல தப்பா போட்டோம்னா தான் கணக்கு என்ன ஆகும்? தப்பாகும். அதே போலதான் நம்ம வாழ்க்கை என்ற கணக்கு தப்பாகிறதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கைக்கு உரிய ஃபார்முலா இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வசனம். அந்த ஃபார்முலாவை நாம் தப்பா கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை தப்பாக தானே ரிசல்ட் வரும். அதை சரியான முறையில் கீழ்ப்பிடிச்சு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்போம். அப்போ அந்த கீழ்ப்பிடிதல் ஆசீர்வாதத்துக்கு முதல் படி என்று சொல்றாங்க. அப்ப எனக்கு ஆசீர்வாதம் வரல, நான் எங்க கீழ்ப்படியில அப்படின்றதான் இன்னைக்கு நீ நானும் ஆராய்ந்து பார்க்கணும். எதற்கு கீழ்ப்படியில, ஏன் கீழ்ப்படியில, என்ன வசனத்துக்கு கீழ்ப்படியில, அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல நம்ம கொஞ்சம் நமக்கு நிறைய நம்ம சிந்திச்சோம்னாக்கா நிறைய வசனத்தை ஆண்டவர் காட்டுவார். அந்த வசனத்தின்படி நம்ம வாழாதனால நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இந்த அடிமைத்தனம் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆதாம் ஏவாள் ஆரம்ப காலத்துல இந்த பிகினிங், அதாவது இந்த உலகம் உண்டான பொழுது அவங்க கீழ்ப்படியாதனால இந்த பாவம் வந்தது, அடிமையா மாறிட்டோம், வித்துட்டாங்க மனுஷ குலத்தையே. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அப்படின்னாக்கா, இயேசுநாதர் பிறந்து சாகிற வரைக்கும் கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க 4000 வருடம். எத்தனை வருடம்? 4000 வருடம். 4000 வருடமாக அடிமையாவே இருந்துட்டு இருக்கிறோம் பிசாசு. இயேசு ஆண்டவர் என்றைக்கு மரித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கு நாம் எல்லாம் மீட்கப்பட்டுட்டோம், விடுதலை ஆயிட்டோம். விளக்கரையை கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து அவர் என்ன செஞ்சிடாரு? பிசாசு கையிலிருந்து நம்மள விடுதலை ஆகிட்டார். இப்ப நீ நானும் யாருன்னா விடுதலையான சுதந்திரமான ஒரு மனுஷர்கள். நல்லா புரிஞ்சுங்க. எத்தனை ஆண்டு காலமா இது நடக்குதுன்னாக்கா 2000 ஆண்டு காலமா. இப்போ 6000த்துல இருக்கிறோம். இப்போ நம்ம 5000 சில்லற ஆண்டுல இருக்கிறோம். நம்ம கணக்கு பார்த்தோம். நான் எபிரேயர் வகுப்பு படிக்கும்போது இந்த ஆதாம் ஏவாள் தோன்றி இந்த உலகம் தோன்றி இந்த இப்ப நம்ம வாழுகிற இந்த உலகத்துல 2026ல எத்தனை வருஷம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 5800 சில்லற வருது. என்ன 5800 சில்லற ஆண்டுல இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 6000 ஆண்டுல உலகம் முடிஞ்சிடும்னு பைபிள் சொல்லுது. அதான் அவருடைய கணக்கு. அதுக்கப்புறம் அரசாட்சி 1000 வருஷம் அரசாட்சின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த கணக்கு இந்த மேக்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டாம். இன்னொருத்தர் மேக்ஸ் போட்டு ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கிறாரு, வருகிற நவம்பர் மாதம் 13ஆம் தேதி உலகமே அழிஞ்சிடும் அப்படின்ட்டு. அவர் மேக்ஸ் அறிவாளி, பெரிய பண்டிதர், டாக்டரேட் பட்டம் பெற்றவர், ஆராய்ச்சியாளர், மேக்ஸ் கணித ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானி கிடையாது,
கணிதவியல்ல ஆராய்ச்சியாளர். அவரு கணக்கு போட்டு ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கிறாரு. அவரு கரெக்டா அந்த 13ஆம் தேதி நில்லுல வருது. அப்போ உலகமே அழிஞ்சிரும்னு அவர் ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுறாரு. நிறைய வந்துட்டு இருக்கு. எப்படியோ நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 2000 வருஷமா நம்ம எல்லாம் சுயாதீனமாய் மீட்கப்பட்டவர்கள் என்று அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வருஷம் முன்னாடி மீட்டுறாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாண்டர் காலத்திலே கிமு கிபியில இருக்கிறோம். இப்ப நம்ம எதுல இருக்கிறோம்? கிபி 2026 இருக்கிறோம். அப்ப 2000 வருஷமாக ஏசாண்டர் நம்மளை மீட்டு கொண்டார். ஆனா மீட்பின் ரகசியத்தை அறியாமலே இன்றைக்கு நம்ம அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நம்மளை விலைக்கரியமா கொடுத்து வாங்கினது யாருன்னா ஏசாண்டவர். அவருக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும். ஆனா அவருக்கு நம்ம அடிமையா இல்லை. இன்னைக்கு நம்ம பாழா போன மனுஷனுக்கும் பாழா போன பிசாசுக்கும் அடிமையா இருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு அந்த 1 கொரிந்தியர்ல பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல 23 சொல்றாரு பாருங்க. 7:23 என்ன சொல்றாரு? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். இன்னைக்கு நம்ம மனுஷருக்கு தான் அடிமையாகி இருக்கிறோம். இன்னைக்கு காதல் வயசுல, அன்புல, எத்ததுல, கல்யாணத்துல, என்னென்ன இதுல அடிமைப்பட்டு கிடக்கணுமோ அப்படி அடிமைப்பட்டு கிடக்கணும். குடியில, பணத்துல, அன்பால இன்னைக்கு மனுஷர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நான் அப்படியே அதை கொஞ்சம் யோசிச்சேன். இன்னைக்கு மனுஷனை தெய்வமாய் கொண்டாடுகிறான். மனுஷன் சொல்றதை கேட்கிறான், ஆனா ஆண்டவர் சொல்றது கேட்கல. மனுஷன் சொல்றதுதான் சத்தியம் நினைக்கிறான், ஆண்டவர் சொன்னதுதான் சத்தியம்னு நினைக்கிறேன். அன்பால இன்னைக்கு எப்படியாக மனுஷருக்கு அடிமையாக கொண்டிருக்கிறோம். அது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். வயப்பட்டு, காதல் வயப்பட்டு அடிமையா இருக்கிறான். ஒரு மனுஷிக்கு மனுஷன் அடிமையா இருக்கிறான், மனுஷனுக்கு மனுஷி அடிமையா இருக்கிறான். என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க ஒரு இதுக்கே பஞ்சாயத்து யூனியன்ல அவங்க அந்த பஞ்சாயத்துல தலைவராக இருந்தாங்க. ஒரு தலைவி, கிராம பஞ்சாயத்துல அவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கே புருஷன் இல்லை. அவங்க வந்து என்கிட்ட கண்ணீரோடு எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அழுதாங்க. என்னம்மா விடுதலை வேணும்னாக்கா, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு ஒரு இல்லை, அவன் அடிக்கிறான் வதைக்கிறான், எனக்கு ஒரு இல்லீகலான கான்டாக்ட்ல ஒரு புருஷன் இருக்கான், அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 பிள்ளை இருக்குது, அவனை விடுறதுக்கு எனக்கு முடியல, யாரு அந்த இல்லீகல் கான்டாக்டை விட முடியலன்னு வந்து என்கிட்ட வந்து எனக்கு உதவி செய்யுங்க, அவனை தொலைச்சிட்டு வந்துரு அப்படின்னா முடியல. இன்னும் ஏசனாரை விட்டாலும் விட்டுருவான், நான் அவனை விட மாட்டான்னு ஓப்பனை என்கிட்ட சொல்லிச்சு. ஏசனாரை விட்டாலும் விட்டுருவான் நானும். அப்ப நீ அவனை கட்டிட்டாரு, அவனுக்கு அடிமையா. அவன் அடிக்கிறான் உதைக்கிறான், குடிச்சிட்டு வந்து மிதின்னு மிதிக்கிறான். அப்படி இருந்தா அவங்களால அந்த பொண்ணால அந்த பையனை, அந்த ஆளை, அந்த குடிகார இல்லீகல் கான்டாக்ட்ல இருக்கிறவன உள்ள முடியல. எந்த அளவுக்கு பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அதனால தான் இங்க சொல்றாரு மனுஷனுக்கு அடிமையாக. இதெல்லாம் பிசாசுடைய வஞ்சகத்தன்மை. நீ நானும் மீட்கப்பட்டுட்டோம், ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. அந்த விடுதலை ஆனவங்க, நம்ம மீட்கப்பட்டவங்கன்றத மறந்து போய் பிசாசு என்ன செய்யறான், எதுலையாவது ஒரு அடிமைத்தனத்துல சிக்க வச்சிடறான். ஒண்ணு கிரிக்கெட்டுக்கு அடிமையாகி அந்த ரசிகர்களுக்கு அடிமையாகும், சினிமா நடிகர்களுக்கு அடிமையாகும். ஒரு அம்மா சொல்லுது, ஒரு பையன் வந்து ஐசியூல இருக்கிறான்னா இந்த அம்மா என்ன செஞ்சது, அந்த விஜயை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன்னு பேட்டி கொடுக்குது. என் பிள்ளைய ஐசியூல போட்டுட்டு நான் வந்திருக்கிறேங்க, என் தலைவரை பார்க்க, என் நடிகரை பார்க்க. அந்த அளவுக்கு அடிமை. இதுதான் மனுஷனுக்கு அடிமைன்றது. நம்ம என்ன எல்லாத்துலயும் அதே போல நிறைய பேர் அது மாதிரிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களே சில பேருக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதே போல விசுவாச பெருமக்கள் இன்னைக்கு ஊழியக்காரருக்கு அடிமையா இருக்கிறாங்க. அவங்கள மதிக்கணும், அவங்கள போற்றணும், அவங்கள வந்து நம்ம வந்து தவறா இது பண்ணக்கூடாது, அடிமையா இருக்கக்கூடாது. அவங்க சொல்றதுதான் சத்தியம்னு கேட்டுக்கிட்டு அடிமையா இருக்கிற மக்கள் ஏராளம். இயேசு சொன்னதை காட்டிலும் அவர்கள் சொல்வது தான் அவங்களுக்கு சிறந்ததுன்னு நினைக்கிறாங்க.
அதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. தங்களை அப்படியே பழகிடுச்சு. அதுதான் நம்ம கண்ணை கையை கொண்டே நம்ம கண்ணை குத்துறது பிசாசுடைய தாக்கம். நீ ஆன்மீகத்தில் தானே போற, நீ சத்தியத்தில் தானே போற, உன்னை அடிமையாக்குறப்பா. மனித சாமியார்களை நம்பி அடிமையாகும் ஒரு கூட்டம். அதனால இப்படி பல காரியங்கள்ல இன்னைக்கு நம்ம அடிமையா காணணும். ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்தார் என்ற ஒரு ரகசியமே அறியாம அநேக பாவ வாழ்க்கையில அடிமையா இருக்கிறோம், அநேக உலகத்துக்கு அடிமையா இருக்கிறோம். உலகத்துக்கு அடிமையா இருந்தாலே பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம்னு அர்த்தம். பிசாசு நம்மளை விட்டுட்டான், இந்தாப்பா அவன் பிள்ளைங்களாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா தந்திரமா இன்னைக்கு என்ன செய்யறான், மாய வேலையில சிக்க வச்சு அடிமையா வச்சிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், நானா அவங்கள கும்பிட சொன்னேன், நானா என்ன வணங்க சொன்னேன், நானா என்ன எனக்கு அடிமையா இருக்குன்னு சொன்னேன், அவங்களா என்கிட்ட அடிமையா இருக்கிறாங்கன்னு சொல்லிடுறான். அது பணத்தாசையோ அல்லது பொருளாசையோ பேராசையோ அல்லது புகழோ காமிச்சு. இந்த மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு பப்பிசை பாடகன் இருந்தான். அந்த மைக்கேல் ஜாக்சனை பிசாசு சொல்லிச்சான், என்ன நீ வணங்குனா உன்னை உலகம் போற்றக்கூடிய ஃபேமஸ் ஆக்குவான் அப்படின்னு சொல்லிச்சான். அவனை வணங்கினால அவனுக்கு பேரு புகழ் காசு பணம் எல்லாம் அந்தஸ்து எல்லாம் வந்துச்சு. கடைசியில என்ன ஆச்சு பாருங்க, அவனுடைய நிலைமை தற்கொலையா கொலையா அல்லது இயற்கை சாவான்னு இன்னைய வரைக்கும் தெரியல. இன்னைய வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய அவன் இன்னைக்கு நரகத்துல இருக்கிறான்னு அந்த ஏஞ்சலிக்கா பார்த்துட்டு சொல்லிடு. நம்ம பெரிய காரியத்தை அந்த புத்தகத்துல நம்ம படிச்சுட்டு உண்டு. என் பாட்டை போட்டு கேட்காதீங்க, என்னை வஞ்சிச்சுட்டாங்க பிசாசு, என்னை வணங்குனா உன்னை பேரு புகழ் கீர்த்தியாய் வைப்பேன்னு சொன்னான். நான் அதனால வணங்கினேன். கடைசியில என்ன எல்லாத்தையும் கொடுத்தான், ஆனால் நேர நரகத்துக்கு கொண்டு இப்ப என்ன சித்திரவதை பண்ண வைக்கிறான். என் பாட்டை போட்டு கேட்காதன்னு சொல்லுங்க, உலகத்துல என் பாட்டுக்கு ஆட வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த நரகத்துல கத்தி அவன் பயங்கரமா கத்திட்டு இருக்கிறதா அந்த பொண்ணு சொல்லிச்சு. இது இந்த மாதிரிதான் பிசாசு அநேகரை அடிமைப்படுத்துகிறான். இன்னைக்கு நாம உஷாரா இருக்கணும். அன்பாலே நாம கர்த்தருக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். அவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படியணும். அதை மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா, நம்ம மீட்டு எடுத்தார் என்ற ரகசியம் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உலகத்தை நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது 3 விதமான சோதனை தான் மனுஷனுக்கு வரும். 1 சரீர பிரகாரமான சோதனை, 2 ஆவிக்குரிய சோதனை, 3 உலக பிரகாரமான சோதனை. நல்லா புரிஞ்சுங்க, 3 சோதனையே தான் சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இந்த 3 சோதனையிலும் ஆண்டவருக்கு அதே தான் வந்துச்சு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு ஆண்டவருக்கு 3 விதமான சோதனை தான் ஆண்டவர் அனுமதித்தார். இந்த அப்பங்கள், இந்த கல்லுகள் அப்பமாயி சாப்பிடும்படியாக நீ என்ன செய்யன்னு சொல்றான். அது சரீர பிரகாரமான சோதனை. அடுத்தது நீ தாழ குதி, உன்னை கரங்களை ஏந்தி கொண்டு போவாங்கன்றான். அவரு இல்ல என்னுடைய தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று அவர் சொல்லி அதுல ஜெயிக்கிறார். 3வது சோதனை, என்னை தாழ சாஸ்தாகமா என்னை விழுந்து வணங்குன்னா இதெல்லாம் உனக்கு தராங்க, உலகத்தினுடைய எல்லா அந்தஸ்து உனக்கு தராங்க. அப்பதான் ஆண்டவர் அதை எப்படி ஜெயிக்கிறாருன்னா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது வரைக்கும் வசனத்தை சொல்லி அவனை ஜெயிச்சாரு. 3வது அவன் உலக ஆசையை காட்டி என்னை தாழ வணங்கு அப்படின்னும் போது அப்பாலே போ சாத்தானேன்னு கடிந்து பண்றாரு. இந்த உலக ஆசையை காட்டும் போது நாம வசனத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க, அவனை எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பாலே போ சாத்தான். பண ஆசையை காட்டுறானா அப்பாலே போ சாத்தான், பெண் ஆசை காட்டுறானா அப்பாலே போ சாத்தான், மண் ஆசையை காட்டுறானா அப்பாலே போ சாத்தான்னு சொல்லிட்டு
அப்புறமா வசனத்தை சொல்லு. ஏன்னா அப்பதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ வசனத்தை சொன்னா வசனத்திலே அடிச்சு நம்மளை கவுத்துருவான். அன்பாலே கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். இப்ப நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளாக சிக்கிறதுக்கு அவன் இப்படியெல்லாம் பல வகையை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்றார். ஆண்டவர் நம்மளை கிரயத்துக்கு வாங்கிட்டார்ன்றதுக்கு ஆதாரம் எபிரேயர் 9:12 படிங்க. எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எந்த மீட்பா? எவர்லாஸ்ட். அந்த மீட்புக்கு அழிவே கிடையாது. ஆனா இதெல்லாம் மறந்து போயிட்டோம். நம்ம பாருங்க, தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை விலக்கரையை கொடுத்து மீட்டெடுத்தவர் நித்திய மீட்பை, டெம்பரரி மீட்பெல்லாம் கிடையாது, நித்திய மீட்பை அவர் கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது எபேசியர் 4:30 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எபேசியர் 4:30. மீட்கப்படும் நாளுக்கென்று. இது என்னங்க இது? இங்க நித்திய மீட்புன்றாரு, இங்க மீட்கப்படும் நாளுக்கென்று. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அங்க நித்திய மீட்பை நமக்கு கொடுத்துட்டார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று. அப்ப என்ன, மீட்டாரா மீட்கலையா அப்படின்னாக்கா மீட்டெடுத்தார். நித்திய மீட்பு தான் அது. இங்க என்ன அர்த்தத்துல சொல்லப்படுதுன்னா, மீட்பு என்பது 2 வகை உண்டு. நாம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். எல்லாத்திலையும் ஆண்டவர் 2 தான் வச்சிருக்கிறார். மரணம் என்றால் 2 விதமான மரணம். என்னென்ன? சரீரத்துக்குரிய மரணம், சரீர பிரகாரமான மரணம், ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய ரீதியில வச்சுக்கிட்டோம். அதே போல 2 விதமான ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றாலே மீட்பு. போன வாரம் அதுதான் பார்த்தோம். ஒண்ணு சரீர பிரகாரமான மீட்பு, இன்னொன்னு ஆவிக்குரிய மீட்பு. அதே போல 2 வாழ்க்கை, 2 பிறப்பு. ஒண்ணு சரீர பிரகாரமான பிறப்பு, இன்னொன்னு ஆவிக்குரிய பிறப்பு. அதே போல 2 ஜீவன். சரீர பிரகாரமான உயிர் வாழறது, ஆவி ஆத்துமால உயிர் வாழறது ஒரு. இப்படி எல்லாத்திலையும் ஆண்டவர் ஜோடி ஜோடியா தான் 2 தான் வச்சுக்கிறார், மறைவா வைத்திருக்கிறார். ஒண்ணுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, இன்னொன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கண்ணுக்கு தெரிகிற வாழ்க்கையினுடைய மீட்பை விட கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கையினுடைய மீட்பு தான் மிக அவசியம் என்பதை புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நமக்கு மீட்பு கிடைச்சிருச்சு. எப்ப கிடைச்சதுன்னா, இயேசுநாதர் எப்ப மரித்தாரோ, அவரை நீ எப்ப தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே மீட்பு நமக்கு கிடைச்சிருச்சுங்க. பிசாசுகிட்ட இருந்து நமக்கு, பாண்டேஜ்ல இருந்து நமக்கு மீட்பு கிடைச்சிருச்சு. பிசாசுடைய கட்டிலிருந்து, அவனுடைய பிடியிலிருந்து நமக்கு மீட்பு கிடைச்சிச்சு. விட்டுட்டான். நீ இயேசுவை விசுவாசிக்கிற, நீ அவருடைய பிள்ளை ஆயிட்டன்னு. அதுக்குதான், அதுக்குனுடைய அடையாளம் தான் ஞானஸ்தானம்னு சொல்லி கொடுத்தேன். ஞானஸ்தானம் வாங்குறவனாலே இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அதான் சொல்லுவேன், மீட்பு அப்படின்னாலே ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உறவை கொண்டு வர்றது தான் இந்த ஞானஸ்தானம். அது பிசாசுகிட்ட இருந்து நம்ம உறவை அறுத்து கொள்வது என்று சொல்லுவாங்க. பிசாசுகிட்ட நம்ம இது வரைக்கும் பாண்டேஜில் இருந்தோம். நம்ம அவனுக்கு அடிமையா இருந்தோம், அவனுடைய பாவங்களுக்கு அடிமையா இருந்தோம். எப்ப இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னையிலிருந்து நமக்கு மீட்பு. அன்னைக்குதான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம்ன்றது அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பிசாசுனுடைய நம்முடைய ஹோல்டு, நம்முடைய பிடி அவன்கிட்ட இருந்து அறுபட்டு நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக மாறிவிட்டோம். இப்ப நம்ம எல்லாம் மீட்கப்பட்டுட்டோம். ஆனாலும் ஒரு விதத்துல, ஏதோ ஒரு விதத்துல அடிமையாக இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க.
ஆனால்தான் மீட்கப்பட்டுட்டோம், அடிமையா இருக்கிறோம். பர்மனண்டா மீட்கப்படும் நாளுக்கு என்றுன்னா ஆண்டுடைய வருகை அல்லது நம்முடைய மரண வேலையில அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றார். எபேசியர்ல படிங்க 4:30. மீட்கப்படும் நாளுக்கென்று. மீட்கப்படும் நாள் என்றால் ஆவிக்குரிய மீட்பு. எந்த குறிய மீட்பு? சரீர மீட்பை குறித்து இங்க சொல்லவில்லை. இங்க பவுல் ஆவிக்குரிய மீட்பை குறித்து சொல்கிறார். நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம இன்னைக்கு அநேக காரியத்துல பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறோம். ஆனால் தான் இந்த 1 கொரிந்தியர் 6:20 என்ன சொல்றாருன்னா, நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீனும் நானும் இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் உடையவைகள் ஆகிய சரீரத்தினாலும். இப்ப சரீரம் யாருக்கு உரியவை? தேவனுக்கு உரியது. சரீரம் யாருக்கு உரியது? தேவனுக்கு உரியது. இந்த சரீரம் நமக்கு சொந்தம் கிடையாது. நாம உரிமையாளர் கிடையாது. இந்த சரீரத்துக்கு உரிமையாளர் நாம் கிடையாது. அது தேவனுக்கு உரியது. ஏன்னா அவர் விலக்கரையமா கொடுத்து வாங்கிட்டார். அதுதான் நீங்க 6ஆம் அதிகாரத்துல, நீங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்க, 19வது வசனத்தை படிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இன்னைக்கு இது தெரியாதனால்தான் இன்னைக்கு நம்ம மனம்போன போகல போறோம். இஷ்டப்படி தின்னுட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோம், இஷ்டப்படி இச்சையில வாழ்றோம், இஷ்டப்படி நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கிறோம். அன்பாலே இன்னைக்கு நமக்கு சொந்தம் கிடையாது. நாம நல்லா புரிஞ்சுங்க. ஆனால்தான் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா? அப்படின்னா நமக்கு நாம தற்கொலை பண்றது நமக்கு உரிமையே கிடையாது. இன்னைக்கு கண்டதை திங்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன். அப்ப ஆண்டவர் தங்கி இருக்கிற ஆலயம் இது. இதுல தண்ணி அடிக்கிறதோ, டம்ப் அடிக்கிறதோ, அல்லது போதை பொருள் போடுறதோ, இதுக்கெல்லாம் நமக்கு ரைட்ஸே கிடையாது. இதெல்லாம் பிசாசு வஞ்சித்து நம்மளை அடிமைத்தனத்துல வைத்திருக்கிறோம். இப்படிதான் நம்முடைய உடம்ப பாழாக்கும், பாழாக்கி ஆண்டுடைய கோபாக்கணிக்கு ஆளாக்கணும். மீட்கப்பட்டுட்டாரு. மீட்கப்பட்ட பிறகு இந்த உடம்பை நம்ம பாழாக்கிட்டு நடக்கிறோம். ஆனால் தான் சொல்றாரு, மீட்கப்படும் நாளுக்கு என்று பரிசுத்த ஆவியை நீ தூக்கப்படுத்தாது. அப்ப இந்த சரீர மீட்பை பெற்றுட்டோம்னு தெரியாமலே இன்னைக்கு சரீரத்தை அழித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆவியில நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆவியின் மீட்பை பெறணும்னா சரீர மீட்பு மிக பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் ஆவி நமக்கு மீட்கப்படும். அதனால்தான் இங்க ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறார். இன்னைக்கு அதனுடைய அர்த்தமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துறது, ஆவியில எப்படி தேவனை மகிமைப்படுத்துறதுன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில சரீரத்துல மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். பரிசுத்தமா வாழறது, கீழ்ப்படிதலோட வாழறது, தாழ்மையா வாழறது, பொறுமையா வாழறது, இதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள். பாட்டு பாடுறது, கையை உயர்த்துறது, அப்படியே ஆவில நிறைஞ்சு அப்படியே அந்நிய பாஷை பேசுறது, அது மட்டும் மகிமைப்படுத்துவது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஆராதனையில ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டா அதுவே போயிடுச்சுன்னு நினைச்சிட்டோம், நல்லா மகிமைப்படுத்திட்டோம்னு நினைக்கிறோம். அது அல்ல. உன் வாழ்க்கை, உன் லைஃப் ஸ்டைல்ல எப்படி மகிமைப்படுத்துற, உன் வாழ்கிற வாழ்க்கையில ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துற, உன்னுடைய சரீர லெவல்ல. நீ சரீரத்தினால நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொண்டாதான் நீ ஆவில மகிமைப்படுத்த முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ரெண்டுத்துலயும் நம்ம மகிமைப்படுத்தி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு மீட்டு எடுத்துட்டாரு. இப்ப அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 30-31 படிங்களேன். சகல விதமான கசப்பும்
கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்ததை போல நீங்களும் மன்னிங்க. இதுதான் சரீர லெவல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துறது. உண்மையா மகிமைப்படுத்துறதுன்னா கசப்பு, வெறுப்பு, கோபம், சலிப்பு, கெட்ட வார்த்தை, தூஷணம் இதெல்லாம் உன்னை விட்டு எடுத்து போகணும். அதுதான் ஆண்டவர் மகிமைப்படுத்துறதுன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம். நாட்டிகமாச்சுன்னா ஆண்டவர் மகிமைப்படுத்துறோம், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா ஆன்னு பேசுறோம். அண்ணாண்ட வந்தாக்கா அடுத்தவனை தூஷிக்கிறோம், அடுத்தவனை கசப்பு வச்சிருக்கிறோம். இது சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துவது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதற்கு சமம். ஆனால் தான் நீ சரீர லெவல்ல நீ கரெக்டா ஆண்டவரை மகிமைப்படுத்தினாதான் ஆவியில நீ மகிமைப்படுத்த முடியும்ன்றத நமக்கு கத்துத்தர. நம்ம ஆவியில நிறைஞ்சு என்னதான் நீ ஜெபிச்சாலும் சரிதான். சரீரத்துல ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற, கண்டதை தின்ற, ஆவியில நிறைஞ்சு நல்லா ஜெபிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துற, நீனு கஞ்சா அடிக்கிற, இல்ல மது அருந்துற, இல்ல விபச்சாரம் பண்ற, அப்ப சரீர லெவல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துறோமா அவரை துக்கப்படுத்துறோமா? அடிமையா இருக்கிறோம். மற்றவங்களுக்கு நம்ம அடிமையா இருந்தாலே ஆண்டவர் துக்கப்படுத்துவார், துக்கப்படுற. அதனால இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்குது, நம்ம பெத்தெடுத்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தவனை அப்பான்னு சொல்லிட்டு அவனை கையை பிடிச்சிட்டு போச்சுன்னா உங்க ஒரிஜினல் அப்பாவுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். ஐயோ, நம்ம பெத்த எடுத்த பிள்ளை அவனை போய் அப்பான்னு சொல்லிட்டு அவன் பேச்சை கேட்டுட்டு போகுது, நம்ம பேச்சை கேட்க மாட்டேன், கீழ்படிய மாட்டேன், நம்ம உட்காருன்றோம் உட்கார மாட்டேன், அவன் சொல்றான் உட்காருது, வேதனைப்படுறோம். அப்ப ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பன்மாரே அந்த பிள்ளை தனக்கு கீழ்ப்படியாம அடுத்தவன்கிட்ட போய் கீழ்ப்படிதுன்னாக்கா அது எவ்வளவு துக்கத்தை கொடுக்குதோ அதே போலதான் ஆண்டவரும் துக்கப்படுவார். நம்ம நினைச்சிட்டு ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். அதே போலதான் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், சபையை விட்டு சபை போறது, ஒரு ஊழியக்காரன்ட்ட முடிச்சுக்கிட்டு இன்னொரு ஊழியக்காரன்ட்ட போய் சேர்றது, இதெல்லாம் தான் ஆவிக்குரிய துக்கம். இதெல்லாம் சரீர பிரகாரமான துக்கப்படுத்துறது. இது ஆண்டவரும் துக்கப்படுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெற்றெடுத்த தகப்பன் அவன் பேச்ச கேட்காம வந்தவன் போனவன் பேச்செல்லாம் கேட்டு நீ உட்கார்ந்து சபையை கெடுக்கிற, சபையை விட்டு வெளியில போய் இன்னொரு சபையில போய் சேர்றது, இதெல்லாம் பெரிய தவறுன்றது தெரியாமலே இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். இதெல்லாம் பெரிய நாம தான் மெத்த தெரிஞ்ச மேதாவி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இவர் சரியில்லை, நானால அந்த சபைக்கு போனேன் இந்த சபைக்கு போனேன். அன்பாலே அது ரொம்ப தப்பு. அது ஒரு பெத்த நான் தான் இதை தியானிக்கும் போது இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு. பாரு, நீ ஆத்மாவை பெத்தெடுத்து அவங்களுக்காக அவனுடைய ஆத்மா ஈடேற வேண்டும், அவங்க ஆத்மா ஆண்டுக்குள்ள வர வேண்டும் என்று நீ என்ன செய்யற? முழங்கால நின்று பெத்தெடுத்து அவனை நீ என்ன செய்யற? கர்த்தருக்குள்ளாக வளர்த்து அவனை ரட்சிப்புல கொண்டு வர. அவன் என்ன செய்யறான்? உன்னை பழிச்சுக்கிட்டு நீ சரியில்லைன்னுட்டு இன்னொருத்தவன்ட்ட போனா அது உனக்கு எவ்வளவு துக்கப்படுது, அதே போல எனக்கும் துக்கப்படுது. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம விளக்கரியமா கொடுத்து மீட்டெடுத்தவரை விட்டுட்டு இன்னைக்கு பிசாசு காண்பிக்கிற காரியங்களுக்கெல்லாம் நம்ம அடி போயிட்டு இருக்கிறோம், அடிமையாயிட்டு இருக்கிறோம். சினிமாவை காட்டுறான் அதுக்கு அடிமையா இருக்கிறோம், கிரிக்கெட்டை காட்டுறான் அதுக்கு அடிமையா இருக்கிறோம், சாப்பாடை காட்டுறான் அதுக்கு அடிமையா இருக்கிறோம். அதெல்லாம் அடிமைத்தனம் தான். இதெல்லாம் ஆண்டவர் அதை துக்கப்படுறேன்னு தான் சொல்றாரு அன்பாலே. அதனால்தான் நம்ம இன்னைக்கு தேவனை சரீர லெவல்ல மகிமைப்படுத்துகிறோமா, ஆவியில மகிமைப்படுத்துறோமா? ரெண்டுத்துலயுமே மகிமைப்படுத்தணும். அது எப்படி மகிமைப்படுத்துறதுன்னா என்னன்னே தெரியாம நம்ம மகிமைப்படுத்தி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுன்னா என்னன்னா, ஆண்டவருக்கு துக்கம் இல்லாம அவரை சந்தோஷப்படுத்துறதாங்க மகிமைப்படுத்துறது. ஆண்டவரை துக்கப்படுத்தாம அவரை சந்தோஷமா வைத்திருக்கிறது தான் மகிமைப்படுத்துறது. இன்னைக்கு ஒரு செய்தி நான் கேட்டேன். அந்த செய்தி என்னன்னாக்கா, ஆண்டவர்கிட்ட டெய்லி போய் நம்ம ஜெபிக்கிறோம். என்னன்னு ஜெபிக்கிறோம்? எனக்கு அது வேணும், இது வேணும், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு பைசா வேணும், வருமானம் வேணும், எனக்கு நான் பணம் கட்டணும்,
வரி கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், எல்லாம் ஆப்ளிகேஷன் தான். என்னது, அவர்கிட்ட போய் ஜெபிச்சாலே விண்ணப்பம் விண்ணப்பம் விண்ணப்பம், எத்தனை விண்ணப்பம், எல்லாம் தேவையை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உனக்கு என்ன தேவை? என்னைக்காவது கேட்டுருக்கிறோமா? ஆண்டவர் உனக்கு என்ன தேவை? எனக்கு நீட்டுக்கு லிஸ்ட் இருக்குது. எனக்கு 1ஆம் தேதி வாடகை கொடுக்கணும், 1ஆம் தேதி கரண்ட் பில் கட்டணும், அதை செய்யணும், சோத்துக்கு இல்லை அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், என் கணவன் இப்படி இருக்கிறான், மோசமா குடிச்சுன்னு இருக்கிறான், என் பிள்ளைக்கு பணம் கட்டணும், எல்லாம் லிஸ்ட் வருது தேவை. டெய்லியும் உன் தேவை சொல்லிட்டு தான் இருக்கிற, அதுதான் இருக்கிற, பொழுது தான் இருக்கிற. ஆனா உனக்கு என்ன தேவைன்னு கேட்டியா நீங்க? அதுதாங்க ஆண்டவர் மகிமைப்படுத்துறது. உனக்கு ஆண்டவர் தேவையை செஞ்சுட்டோன்னே பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டாருன்னு சொல்லி மகிமைப்படுத்துறது கிடையாது. அது சுயநலம். உன் பிரச்சனைக்கு தேவைக்கு பணம் கொடுத்துட்டாருன்னா அல்லேலூயா. உனக்கு கஷ்டம் வந்துச்சுனாக்கா, ஏன் ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்த கேள்வி. உனக்கு என்ன வேணும் ஆண்டவரே? உனக்கு பிரியமா நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே கேட்டமா? உங்களை அதுதான் மகிமைப்படுத்துறது. நீ சரீர லெவல்ல முதல் மகிமைப்படுத்த கற்றுக்கொள். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய மகிமையை நம்ம படுத்துவோம், நிச்சயமா படுத்துவோம். உங்களை இதுதான் சொல்றாரு, நீ மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவரை, முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யாத, துக்கப்படுத்தாது. எப்படி நம்ம துக்கப்படுத்துறோம்? மீட்கப்படும் நாளுக்கு என்று. அப்ப மீட்கப்படுறது எது? சரீரமா ஆவியா? ஆவிதான் மீட்கப்படும், ஆவிதான் அவரோட போகுது. அப்ப அந்த ஆவியை நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினா நம்ம ஆவி போவாது, மீட்கப்படாது, விட்டுறாரு, டீல்ல விட்டுறாரு. இன்னைக்கு சரீர லெவல்ல நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறோம், போறோம், எல்லாம் செய்யறோம். நம்ம கைவிடப்பட்டுன்னா நம்மளுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் போதிக்கிறேன், நான் நிறைய பேர் இன்னைக்கு எல்லாரும் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆண்டவர் எடுத்துக்கிறாரு, என்ன விட்டுறாரு. எனக்கு என்ன புண்ணியம் போச்சு? அதே போல நானும் எடுத்துக்கிற போறேன், நீ மட்டும் கைவிடப்படுற, உனக்கு என்ன புண்ணியம் இவ்வளவு தூரம் கேட்டு? கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரணும், புரிந்துகொள்கிற வரணும். என்ன வரணும்னா, ஆண்டவரே எந்த சரீர லெவல்ல நான் உன்னை துக்கப்படுத்தாம உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கற்றுக் கொடுங்க. எப்படி? கோச்சிக்காம இருக்கிறது, ஏத்து பேசாம இருக்கிறது, அப்படியே கீழ்படுகிறது. கீழ்படியாம போனதுக்கு ஒரு காரணம் சொல்றது கிடையாது. அட்டரா கீழ்படி, ஆண்டுடைய வசனத்துக்கு அப்படியே கீழ்படி, அதில் நமக்கு ஆசீர்வாதம். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி இதனால நான் கீழ்படியில, அதனால நான் கீழ்படியிலன்னு சொல்லிட்டு அது நீ நீதிமானம் மாறாது. ஆண்டவருடைய அதான் எந்த விதத்துல அவர் எப்படி செயல்படுவார்ன்றது நமக்கு தெரியாது. நம்மளால இன்னைக்கு பாருங்க, சமாதானத்தை குறித்து நம்ம பேசுறோம், நமக்கு சமாதானம் கிடைக்கணும்னு. நேற்று நான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன். மலேசியா 120வது சங்கீதத்தை எடுத்துக்கலாம். 120வது சங்கீதத்துல 6-7 நினைக்கிறேன். பாருங்க, சமாதானத்தை குறித்து வருவாங்க. எத்தனாவது வசனம் சொல்லிட்டு பாருங்க. 120வது சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனம், அதை சொல்லுங்க. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார். போ, இந்த சமாதானத்தை நாடுகிறேன் படிங்க. அத நான் சமாதானத்தை நாடுகிறேன் சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் சமாதானத்தை நாடுகிறேன் அப்படின்னு தாவீது சொல்றாருன்னு வச்சுக்கோ. இப்ப நீனும் சொல்லிட்ட, நான் சமாதானத்தை நாடுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பீஸ்ஃபுல்லா இல்லைன்னு அர்த்தம். ஓகே,
வருது. உனக்கு சமாதானம் தேவை, சமாதானத்தை விரும்புறேன். வெரி குட். சமாதானத்தை கடைபிடிக்கணும். ஓகே. சமாதானத்தை நாடுகிறேன்னா, அதாவது சமாதானம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பீஸ், நிம்மதி. நாடுகிறேன்னா என்ன அர்த்தம்? விரும்புகிறேன். அதான் டைரக்ட் அர்த்தம். இந்த டைரக்ட் அர்த்தம் அவரு நிம்மதியை விரும்புறார். இப்ப நிம்மதி இல்லை, அதானே அர்த்தம். நிம்மதி விரும்புறவன் யாரா இருப்பான்? நிம்மதி இல்லாதவன் தான். நிம்மதி இல்லாதவன் தான் நிம்மதியை விரும்புவான். நிம்மதியா இருக்கிறவன் நிம்மதியை விரும்புவானா? நிம்மதியா தான் இருக்கிறான்ல அவன் ஆல்ரெடி. அப்ப உனக்கு எனக்கு நிம்மதி இல்லைன்னா தான், ஐயோ எனக்கு நிம்மதி இல்லையே, நிம்மதி கிடைக்காதா? சமாதானம் இல்லையே, எனக்கு சமாதானம் கிடைக்காதா? சமாதானத்தை நாடுகிறேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறார். ஏன்னா அவரை சுற்றிலும் அப்படிப்பட்ட கலகக்காரர்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். அதனால ஒரு சமாதானத்தை நாடுகிறார். நான் உடனே சொல்றேன், இதை கொஞ்சம் நான் தியானித்தேன். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? சமாதான காரணரா, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஏசாயால இருக்குது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் அவருக்கு கர்த்தர் தோல்வி கொடுத்து அவரு நித்திய பிதா அப்படின்னு பேர்லாம் வரும். அதுல ஒரு பேர் என்னது? சமாதான பிரபு. அப்ப ஏசாண்டவருடைய பெயர் சமாதான பிரபு. இப்ப சமாதானத்தை நாடுகிறேன்னா இயேசுவை நாடுகிறார். யார நாடுறது அர்த்தம்? சமாதானத்துக்குரியவர் யாருங்க? இயேசுவை தானே. அவரை நாடுறார். இன்னைக்கு நாம நாடுறோமா? இன்னைக்கு ஏசாண்டவரை நாடுற நாம, ஏசாண்டவர் உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு போனார் யோவான்ல? என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அப்படின்னு. அப்ப அவருடைய சமாதானம் என்ன? நான் எப்படி ஆண்டவருக்கு என் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தனோ, என் பிதாவுடைய சித்தத்தை செஞ்சேனோ, நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், அதே சமாதானத்தை உனக்கு நான் வைத்து போறேன், இதை நீனு கற்றுக்கோங்க. அப்ப அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, லூக்கால சொல்றாரு 19 என்ன சொல்றாரு? சமாதானத்துக்கு வழியை அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கு, அது இப்பொழுது உன் கண்ணுக்கு மறைவா இருக்கு. அப்ப சமாதானத்தின் வழி நமக்கு வச்சுட்டு போயிட்டாரு இந்த வேதத்துல. நான் அடிக்கடி சொல்லுவேன், எருசலேமிலே வச்சுட்டு போனாரு. அவர் வாழ்ந்த வீட்டுல வச்சுட்டு போனாரா சமாதானத்தின் வழிய? சொல்லுங்க. வேதத்துல தான் வச்சுட்டு போனார். இந்த வேதத்துல சமாதானத்தின் வழி இருக்குது. அது எப்படி இருக்குது? நம்ம கண்ணுக்கு மறைவா இருக்கு. ஆனால் தான் நமக்கு நிம்மதி இல்லை. இந்த வேதத்தை நாம ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு அதை அதன்படி கீழ்ப்படிந்து அதுக்கு நம்ம நடந்தோம்னா நமக்கு நிச்சயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன உண்டு? சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இழந்து போனதையும் கூட நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அன்பா இல்லையா? அப்ப சமாதானத்தின் தேவனை நாடுகிறோமா, பிசாசை நாடுகிறோமா? சமாதானத்தின் தேவன் நீ நாடணும், விரும்பணும். அப்ப சமாதானத்தின் தேவனை நாடுறதுனாலே அவர் சொன்ன வார்த்தையை நாடணும். எல்லாம் சுத்தி சுழட்டி எங்கதான் வந்து நிக்குது? ஹலோ, வார்த்தையில தான் வந்து நிக்குது. சொல்லுங்க, வார்த்தையில தான் வந்து நிக்குது. இந்த வார்த்தை வார்த்தை வார்த்தை, வசனம் வசனம் வசனம். இந்த வசனத்தை அறியுங்கள், வசனம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை அறியுங்கள், வசனத்தின்படி வாழுங்கள், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். வசனத்தின்படி வாழுங்கள், நீங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். இப்ப தேவனை மகிமைப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா, கையாசிக்கிறதோ காலாசிக்கிறதோ கண்ணை மூடுறதோ அப்படியே உணர்ச்சி வசம் போட்டுட்டு லப லப லபன்னு கத்துறதோ உருளதோ பெறலதோ அது கிடையாது. தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் சரீர லெவலையும் ஆவிலும் நம்ம மகிமைப்படுத்துறதுன்னா வசனத்தின்படி சரீர பிரகாரமும் வாழணும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாழணும். ரெண்டு வாழ்க்கையிலும் நீ வாழ்ந்தாதான் நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதி காலத்துல வாழ்ந்தவர் மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இதுல நமக்கு சாட்சியா அறிவித்திருக்கிறார்கள். யோசேப்பு, தானியேல், லோத்து, எஸ்தர், ஆபிரகாம், ஈசாக்கு, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, இவங்களுடைய வரலாறுல என்ன சொல்லுது?
எதுக்காக எழுதி வச்சிருக்கிற? இதுல இருந்து நீ நான் என்ன கற்றுக்கொண்டோம்? அவங்க எப்படி சரீரத்திலையும் ஆவியிலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. இப்ப ஆபிரகாம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் கேட்டாரு, என்ன கேட்டாரு? உன் மகனை, ஒரே பிறந்த மகனை நீ பலியா கொடுப்பியா அப்படின்னாரு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். போய் என்ன செஞ்சான்? பழுக்க வச்சான், கையை கட்டினா, காலை கட்டினா. அவன் வேற கேட்டு வேற இருக்கிறான் ஈசாக்கு. அப்பா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க, ஆட்டுக்குட்டி எங்கன்னு. அப்ப இவன் என்ன சொல்றாரு? யெகோவா இரே, தேவன் பார்த்து கொள்வார் வா தம்பி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனையே கட்டி பழுக்க வச்சா என்ன நினைப்பான்? ஏயா தேவன் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வாருன்ட்டு என்னையே ஆட்டாத நீ பலி கொடுக்க போறியா சொன்னானா? கேள்வி கேட்டானா? அப்ப இந்த சரீர லெவல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துறது என்பது அந்த கீழ்ப்படிதல். ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம். அதுதான் மகிமைப்படுத்துறது. புரியுதா? புரியலையா? இப்ப நாம என்னத்தை கீழ்ப்படிச்சோம்? ஆண்டவர் சொன்னாக்கா பைபாஸ் பண்ணிட்டு போறது. அதனால இன்னைக்கு அப்படிதான் நம்ம போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ சரியில்லைன்னா போ, ஆண்டவருக்கு நாங்க அல்லா கொடுக்குறோம், அல்லா கொடுக்குறோம். ஆண்டவர் மொத்தமா ஆவில அல்லா கொடுக்குறாங்க. அப்ப ஆபிரகாம் சரீர லெவல்ல அவன் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவரை மகிமைப்படுத்துறான். அதனால தான் ஓடி வர்றாரு ஆண்டவர். விசுவாச லெவல்ல, ஆவி லெவல்ல எப்படி மகிமைப்படுத்தினா? கர்த்தர் தேவன் பார்த்துக் கொள்வார். அதுதான் ஆவியில மகிமைப்படுத்த. விசுவாசத்துல அவன் என்ன செஞ்சான்? அறிக்கையிட்டான். என்னன்னு? அப்பா ஆடு எங்கன்னு கேட்கும்போது அவன் என்ன செஞ்சான்? தேவன் பார்த்துக் கொள்வார். அதுதான் ஆவில அறிக்கையிடுறது, ஆவில மகிமைப்படுத்துறது. அவன் மகிமைப்படுத்தின போலவே ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரா இல்லையா? புல்லாண்டா மேல கைய வச்சாராத அப்படின்னு ஓடி சொல்லிட்டு அங்க திடீர்னு ஒரு ஆடு தலை கொம்பு சிக்கன ஆடை ஏன் காட்டணும்? இவன் ஆவில ஆண்டவரை மகிமைப்படுத்தினால தான் அந்த சம்பவம் நடந்தது. சொல்ல புரியுதா? அப்ப நம்ம சரீரத்திலையும் கீழ்ப்படிதல் இருக்கணும், ஆவிலையும் விசுவாசத்துல மகிமைப்படுத்தணும். இந்த ரெண்டையும் நம்ம கத்துக்கிட்டோம்னா நாம உண்மையிலே விலக்கரையுமாய் வாங்கப்பட்டதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அர்த்தம். அன்பாலே இல்லை என்றால் நீ நானும் அடிமைத்தனத்துல இருந்து பிசாசு இன்னும் நம்மளை அடிமைத்தனத்துல வீணாக்கி நம்முடைய சரீரத்தையும் வீணாக்குவான், ஆவியை வீணாக்கிடுவான். அன்பாலே நாம் எல்லாம் பிசாசிட்டு இருந்து நாம் என்ன செஞ்சப்பட்டுட்டோம்? விலக்கரையுமா மீட்கப்பட்டுட்டோம். மீட்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நாம் சரீர லெவல்லையும் ஆவிலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்த இன்னும் நிறைய காரியம் இருக்குது. நான் முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் படிங்க. 1 கொரிந்தியர் 2:11-12 படிங்க. 1 கொரிந்தியர் 2:11-12. நாம் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே, மேலும் அதெல்லாம் வேணாம். நீங்க எதை படிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 2:11-12. மனுஷனுக்குள்ளே ஆவியின்றி அதுபோல தேவனுடைய ஆவியின்றி அறிய மாட்டான். அப்ப இங்க பாருங்க, 3 விதமான ஆவி நம்ம இடத்துல இருக்குது. 1 மனுஷ ஆவி, 2 தேவ ஆவி, 3 அசுத்த ஆவி, பிசாசுனுடைய ஆவி. இந்த 3மே போராடிட்டு இருக்கு. நான் அடிக்கடி இந்த 3 விரல விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். எந்த 3 விரல? இந்த நடுவிரல்ல இருந்து 3 விரல விடுங்க அப்படி. நீங்களே பாருங்க. இந்த நடுவிரல் அப்படின்றது மோதிர விரல், சுண்டு விரல். இந்த மோதிர விரல் தான் நீ நான் மனுஷ ஆவி. இந்த நடுவிரல் தான் தேவ ஆவி. இந்த சுண்டு விரல் தான் பிசாசின் ஆவி. இந்த தேவ ஆவி மனுஷ ஆவியோட ஈடுபட்டு என்ட்ராக்ட் ஆகி தன்னுடைய ஆவியோடு கலந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. அதே சமயத்துல பிசாசுடைய ஆவி
மனுஷ ஆவியோட கலந்திருந்து நம்மளை வஞ்சித்து நரகத்து கொண்டு போகணும்னு நினைக்குது. இப்ப நாம ரெண்டாம் கட்டால மாட்டிட்டு இருக்கிறார். இவன் ஒரு கையை பிடிச்சி இருக்கிறான், ஆண்டவர் ஒரு கையை பிடிச்சி இருக்கிறார். இந்தாண்ட கையை பிடிச்சி இவர் இருக்கிறாரு, இந்தாண்ட கையை பிடிச்சி இவர் இருக்கிறார். நம்ம ரெண்டாம் கட்டால மாட்டிட்டு இருக்கிறோம். அததான் இங்க சொல்றாரு பவுல். அழகா இன்னொரு வாட்டி படிங்க. மனுஷனில் உள்ள ஆவியின்றி அறிவான். அது அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவரை அறிய மாட்டான். உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்கள்லாம் எப்படி ஜெயித்தார்கள் அப்படின்னு பார்த்தாக்கா, உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவ ஆவியை அவர்கள் பெற்றதுனால அவர்களுடைய ஆவியை ஆண்டவர் அவர் பாதுகாப்பா அவங்க வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்தார். அவங்களுடைய ஆவியில மகிமைப்படுத்த அவங்க என்ன செஞ்சாங்க, கற்றுக்கொண்டாங்க. அப்ப நாம இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்மளால முடியாது. ஏன்னா உலக ஆவி நம்மள என்ன செய்யுது, இழுத்து கொண்டே இருக்குது. அந்த உலக ஆவிதான் பிசாசுடைய ஆவி. அப்ப மனுஷனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் உலகத்தின் ஆவியும் போராடி கொண்டிருக்கிறது மனுஷனுடைய ஆவியோட. அப்ப நாம மனுஷனுடைய ஆவியாகிய நாம தேவ ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்றால் நம்மள அழகாக அது வழிநடத்தும். ஆமே. அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, உலகத்தின் ஆவியை பெறாமல். எந்த ஆவியை பெறல? உலகத்தின் ஆவியை நாம பெறாமல் தேவ ஆவியை பெறுவதற்கு நாம ஜெபிக்கணும். அதுதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பெறுவதற்கு நாம ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும், ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் 11ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கொஞ்சம் பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதிரான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இது பயங்கரமான சத்தியம். இயேசுவை உயிர்த்தெழுந்த அந்த ஆவியை நாம் பெற்றிருந்தோம் என்றால் நாம் மரித்து போன இந்த சரீரமும் நமக்கு உயிரடையும், செத்து போன ஆவியும் உயிரடையும். ஆமே. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. மரித்த இயேசுவை ஒரு ஆவி உயிர்ப்பித்தது. அதுதான் தேவ ஆவி. அந்த ஆவி உயிர்ப்பித்ததுனால இன்றைக்கு இயேசு நம்மோடு உயிரோடு இருக்கிறார். அதே ஆவியை தான் இங்க சொல்றார் ரோமர். அந்த ஆவி என்னை உயிர்ப்பித்ததுன்னா இன்னைக்கு நான் மரித்து போன என்ன, இந்த மரித்து போன சரீரத்தையும் மரித்து போன ஆவியும் உயிரடையும் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழ செய்த ஆவி, அதே ஆவி என்னையும் உயிர் பெற செய்யும். நான் சரீரத்துல செத்து போனவனா இருக்கிறேன், சரீரத்துல ஆவியில செத்து போனவனா இருக்கிறேன். எங்க ஆவியை உயிர்ப்பியும் எங்க சரீரத்தை உயிர்ப்பியும். இந்த உயிர்ப்பிக்கிறதுனால நாங்கள் தேவனுடைய உண்மை, நாங்கள் சரீரத்தினாலையும் ஆவியினாலும் உங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும், மகிமைப்படுத்த முடியும். அந்த மீட்பின் உண்மையான அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்து அந்த மீட்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுக்கு உங்க உதவி தேவை. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ வைத்த அந்த ஆவியினுடைய உதவி எனக்கு தேவைன்னு சொல்லி நாம கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியும் உயிர்த்தெழ செய்து
நாம சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உதவி செய்வானாக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பார்த்த இந்த வசனங்கள் எல்லாம் என்னையும் எங்களையும் உயிரடைய செய்யட்டும் ஆண்டவரே. செத்து போன நிலைமையில இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஆவியில நாங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்யறோம். எங்க சரீரத்துல எதை செய்யக்கூடாதுன்னு செய்யறோமோ, எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, எப்படி வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை மாதிரி நாங்க வாழாம அடிமைப்பட்டு கிடக்கிறோம் ஆண்டவரே. சாப்பாட்டுக்கு அடிமையா இருக்கிறோம், மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறோம், கிரிக்கெட் வீரர்களுக்கு அடிமையா இருக்கிறோம், சினிமாக்காரனுக்கு அடிமையா இருக்கிறோம், மொத்தத்துக்கு பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது நாங்க மீட்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போய் கிடக்கிறோம். அதனால சமாதானத்தை இழந்து போய் கிடக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரை. உன்னை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் என்னையும் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. மரித்து போயிருந்த என்னையும் எங்களை உயிர்ப்பித்து நாங்கள் சரீரத்திலும் ஆவியிலும் உண்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய், நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய், எங்களுடைய மீட்பை நாங்கள் காத்துக் கொள்வர்களாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. நீர் என்னை மீட்டுட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டுட்டு நான் என்னைக்கே நாங்கள் விசுவாசித்தோமோ அன்னைக்கே நாங்கள் மீட்பை பெற்றுக் கொண்டோம். ஆனால் சரீரம் மீட்போடு நின்று விடாமல் ஆண்டவரே எங்கள் ஆவியும் மீட்கப்பட உண்மை துக்கப்படுத்தாதபடிக்கு இருக்க உதவி செய்ய, உண்மை ஆவில நிறைந்து நாங்கள் காணப்பட உதவி செய்ய. அப்படியே செய்ய போய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.